எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமை, ஒரு பரலோகத்து ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, இளம் கிளை என்றால் முதல் ராஜா என்று அர்த்தம், ஃபர்ஸ்ட் பார்ன். ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து, அந்த வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றி என்று சொல்லுகிறது. கிளை என்றால் அதற்கு வரக்கூடிய முதலாவது ராஜா. இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதல் ராஜா, நம்ம காலத்தில் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள். அப்படி உலகத்தில் ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்களுக்கு. அந்த முதல் கிளை அல்லது முதல் ராஜா தோன்றும் போது இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற